For God so loved this world. இந்த உலகத்தில் தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததுனால, ஆமென். எவ்வளோ அன்பு கூர்ந்தார்னு தான் தெரில, ஆனால் இவ்வளவா அன்பு கூர்ந்திருக்கிறார். இமேஜின், நான் சொல்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த அகிலம் சர்வம் அப்படின்னு சொல்கிறதுல உலகம், இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த யூனிவர்ஸ்னுடைய அளவு தெரியுமா? அளவு தெரியுமா உங்களுக்கு? உலகம் வரைக்கும் தான் நமக்கு தெரியும், அதுக்கு மேலே இருக்கிறது நமக்கு தெரியாது. அதில் கொஞ்சம் நம்ம சயின்டிஸ்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டு கண்டுபிடிச்ச அந்த யூனிவர்ஸ்க்குள்ள குண்டூசினுடைய டிப் எவ்வளோ பெருசு இருக்குதோ, இந்த இந்த ரூமில் குண்டூசினுடைய டிப் எவ்வளோ பெருசு இருக்கும்? இந்த ரூமுக்கும் குண்டூசியினுடைய டிப்பு ஷார்ப் டிப் இருக்கு. இந்த ரூமில் அந்த குண்டூசியினுடைய டிப் எவ்வளோ பெருசு சொல்லுங்க? அந்த அளவுக்கு தான் உலகம் இருக்குது இந்த யூனிவர்ஸில். ஆமென். அந்த உலகத்தில் இந்த ஆம்பூர் எவ்வளோ பெருசு இருக்கும்? அதே குண்டூசி டிப்பு தானே. அந்த ஆம்பூரில் நீங்கள் எவ்வளோ பெருசு இருப்பீங்க சொல்லுங்க? அதுவும் அந்த குண்டூசி டிப்பு தான். எல்லாவற்றையும் படைத்த அவ்வளோ பெரிய மகா பெரிய தேவன் குண்டூசி டிப்புக்குள்ள குண்டூசி டிப்பாக உட்கார்ந்து இருக்கிற உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஐ லவ் யூ. உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஐ லவ் யூ. எவ்வளோ அன்பு பாருங்க. எல்லாம் வார்த்தையில் தான் சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப வசனம் தெளிவாக சொல்கிறது. நாம் பாவிகளாக இருக்கையில், எடுத்துக்கங்க ரோமர் 5:8, எப்படி நேசிச்சார் தெரியுமா? when we still didn't love God, நம்ம ஆண்டவருடைய அன்பை ருசி பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் நம்மளை நேசிச்சிருக்கிறார். நேசிக்கிறதுக்கு 1% கூட குவாலிஃபிகேஷன் நம்மக்கிட்ட இல்லைன்னும் போது கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்கள கையை குலுக்கி சொல்லுங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் பிரதர், சிஸ்டர், உங்களை இயேசு ரொம்ப நேசிக்கிறார். அந்த வசனம் படிக்கலாமா? நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் பர்ஃபெக்டா இயேசுவை நேசிச்சதுனால தான் இயேசு என்னை நேசிச்சாரு, நான் அவருக்கு முன்பதாக இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணேன் அதனால இயேசு என்னை நேசிக்கிறார், நான் பைபிள் படித்ததுனால தான் இயேசு நேசிக்கிறார், நான் ஊழியம் செய்ததுனால தான் இயேசு நேசிக்கிறார், நம்மளை யாரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் பாவிகள் தான். ஆமென். நாம் பாவிகளாக இருக்கையில், எப்போ சொல்லுங்க, நாம் இன்னும் பாவிகளாக இருக்கும் பொழுதே, அன்ஃபிட்டாக இருக்கும் பொழுதே, நம்ம கூட பாருங்களேன், லவ் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்கிறோம். ஒருத்தரை நேசிக்கணும்னு சொன்னால் அவங்க பதிலுக்கு நம்மளை நேசிக்கிறவங்களா இருக்கணும், அப்போ தான் நம்ம நேசிப்போம். இல்லை ஆமாவா இல்லையா? ஒருத்தர் நம்ம நாம் இன்னொருத்தருக்கு அன்பை காமிக்கணும்னு சொன்னால் அவங்க நம்மளை நேசிக்கிறவங்களா இருக்கணும், நம்ம இடத்துல அன்பாய் பேசுகிறவர்களாக இருக்கணும். கொஞ்சம் முகம் சுழிச்சு பேசுகிறவங்களா இருந்தால் கூட நமக்கு அவங்கள என்ன பண்ண மாட்டேங்குது, பிடிக்கல. ஒன்று உதட்டளவில் வேணால் நம்ம நடிச்சிக்கலாம், எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கோன்னு சொல்லலாம், உங்களை பிடிக்கும்னு சொல்லலாம், எல்லாரும் பிடிக்கும்னு சொல்லலாம். ஆனால் இயேசு உல்டாவாக பண்ணுறாரு. நீங்கள் அவர் 1% கூட லவ் பண்ணாத பொழுதே இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இன்னும் உன்னை நேசிச்சிருக்கிறேன், இன்னும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன், என் மகனே நான் உன்னை நேசிக்கிறேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு. அந்த அன்புக்கு பேர் அகாப்பே. என்னது அகாப்பேனா? அன்கண்டிஷனல் லவ் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். இயேசுனுடைய அன்பு அகாப்பே அன்பு, எல்லாரையும் நேசிக்கிற அன்பு. ஐயோ, நான் இயேசுவை தெரியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தனே, என்ன இயேசு நேசிக்கிறாரா? சத்தியமாக உங்களை நேசிக்கிறார். இதை உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். யார் உங்களை நேசிக்கலைன்ற அந்த கவலையே உங்களுக்கு வராது. இயேசு உங்களை நேசித்து கொண்டே இருக்கிறார். அவர் ரொம்ப நேசிக்கிறார். பக்கத்தில் காலையில் எழுந்து கண்ணாடி பார்த்த உடனே நீங்கள் சொல்லணும், இயேசு உன்னை நேசிக்கிறார்னு நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்கள். அடிக்கடி உங்கள் இருதயத்தில் சொல்லி கொள்ளுங்க, கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் கர்த்தருடைய செல்ல பிள்ளை, நான் ஏசப்பாவனுடைய பிள்ளைன்னு சொல்லி பாருங்கள்.
உங்களுக்கு மற்றவங்க உங்களை நேசிக்காதது பெரிய விஷயமாவே தெரியாது. யாரோ ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறது உங்களுக்கு பெருசாகவே இருக்காது. உங்களை ஒருத்தர் மதிக்காதது, உங்களை ஒருத்தர் கனவீனப்படுத்துவது, உங்களை ஒருத்தர் துச்சமாக பார்க்குறதெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் மேலே இயேசு உங்களை நேசிக்கிறாருன்னு உங்கள் இருதயத்துக்கு சொல்லி பாருங்கள். எப்போவுமே பாருங்களேன், இந்த லவ் அப்படின்றது உலகத்தில் இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது சொல்லுங்கள். லவ் அப்படின்ற ப்ராசஸ் எப்படி நடக்கும்? தெரியாத மாதிரியே பார்க்குறீங்க. எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு தானே உட்காந்துக்கிறீங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது? அழகாக இருந்தால் வர்றதுக்கு பேர் இச்சை. கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒருவர் பேசணும். அப்புறம் சொல்லுங்கள், இந்த லவ் ப்ராசஸ் என்னென்னவெல்லாம் வச்சுருக்கிறீங்க? எப்படி வருது பார் சுஸ்மிதா சத்தம். இப்போ இவ்வளோ நேரம் வந்துச்சாடான் இந்த கேள்விக்கு மட்டும் எப்படி வருது பார்த்தியா? ரொம்ப ரொம்ப கேர் பண்ணணும், புரிஞ்சிக்கணும். சொல்லுங்க, நீங்கள் பேசுங்க. தூரம் போயிட்டுக்கிறீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சிட்டா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? இதெல்லாம் ஒருத்தர் செஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? அவங்க மேலே அன்புல வந்துடுவீங்க. இப்போ என்ன பிரச்சனை? இதெல்லாம் ஒருத்தர் செய்கிறாரு, ஆனால் கண்ணு தான் அதை பார்க்க மாட்டேங்குது. இதெல்லாம் ஏசப்பா ஏற்கனவே உங்களுக்கு செஞ்சிட்டாரு. நம்ம நினச்சிக்கிறோம், எனக்கு இது தானாக வந்துடுச்சு, இது தன்னால் நடக்குது, இது இவங்க மூலமாக நடக்கு. கர்த்தர் உங்களை நேசிக்கும்படியாக 10 ஆளை எழுப்பி கொடுத்துருந்தா இந்த 10 ஆளுங்க ஃபோக்கஸ் ஆகக்கூடாது. இந்த 10 பேரை உங்களை நேசிக்கும்படியாக கொடுத்த கர்த்தர் தான் ஃபோக்கஸ் ஆகணும். உங்களுக்கு ஒரு 10 உறவு இருக்குதா இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவங்க? அந்த 10 உறவும் உங்களை நேசிக்கும்படியாய் இயேசு அவர்களை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? உங்கள் கணவர் உங்களை நல்லா நேசிக்கிறாரா? என் கணவர் தான் என் உலகமே அப்படின்னு சொன்னீங்கன்னா, அடுத்த நிமிஷம் ஆண்டவர் உங்கள் கணவருக்கு வேற தாட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இந்த கணவரும் மனைவியோ சரி, உங்களை நேசிக்கும்படியாக வச்சிருக்கிற கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். இதை ரியலைஸ் பண்ணிட்டோன்னு சொன்னால், எனக்கு கிடைக்கிற எல்லாத்துக்கும் காரணம் என் ஏசப்பா தான், அவர் என் மேலே அன்பு வச்சதுனால தான் இதெல்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால், நம்ம அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. இந்த ஆதாம் இருக்கிறாரே, ஆதாம் பாவம் செஞ்சிட்டாரு, ஏவாளும் பாவம் செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் விட்டுட்டு போயிடலையே, அன்பாய் வந்து திரும்பி கேட்குறார், ஆதாமே ஆதாமே என்ன கேட்குறார்? நீ எங்கே இருக்கிறாய்? இயேசு நீ முதல்ல எப்படி உன்னை அப்ரோச் பண்ணாரோ இப்போவும் அப்படி தான் அப்ரோச் பண்ணுறாரு. நீங்கள் பாவம் செய்தாலும் அவர் உங்களை தேடி வருகிற தெய்வம். அல்லேலூயா. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் மாறுறதில்ல. உங்கள் மனசை பிசாசு அநேக காரியங்களை குழப்புவான். நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லுங்கள், என் ஏசப்பாக்கு நான் செல்ல பிள்ளை. இல்லையா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தான் ஏசப்பாக்கு செல்ல பிள்ளை. நீங்கள் ஏசப்பாக்கு செல்ல பிள்ளை. பக்கத்தில் 2 பேருக்கு கையை கொடுத்து சொல்லுங்கள் பார்க்கலாம், நீங்கள் ஏசப்பா செல்ல பிள்ளை. ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. ஏசப்பா உங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறாங்க. ஆமென். இதை உணர்ந்து கொண்டா, இதுக்கு கண்ணு திறந்துடுச்சுன்னு சொன்னால் பதிலுக்கு நம்ம நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆமென். எப்போ லவ் ப்ராசஸ் ஆகுது நம்ம மனசில், அவங்க நேசிக்கிறத நம்ம பார்த்த பிறகு தான் நமக்கு என்ன ஆகும் சொல்லுங்க, நமக்கு அன்பு வரும். இப்போ இந்த அரேஞ்ச் மேரேஜ், லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதெல்லாம் விட்டுருங்க. இந்த அரேஞ்ச் மேரேஜில் இந்த கணவனும் மனைவியும் பாவம் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளோ டைம் எடுத்துக்கும். ஆமாம். இதை என்ன பண்ணணும், அவங்க கண்ணால் என்ன பண்ணணும், பார்க்கணும். பார்த்த பிறகு தான் அவங்களுக்குள்ள என்ன ஆகும். அந்த காலத்துலலாம் முகத்தையே பார்க்க மாட்டாங்க, வெக்கப்பட்டுனே இருப்பாங்களாம். கல்யாணம் ஆன புதுசில் யோசித்து பார்க்குறது உண்டு. நான் எப்படி தான் இருந்திருப்பாங்க. நாங்கள்லாம் ஒருத்தர் பார்த்துக்கவே மாட்டோம். எனக்கு அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை இல்லை. எங்கள் தாத்தா பாட்டி கேட்டிங்கன்னா நாங்களும் லவ் பண்ணோம்னாங்க. எங்கள் அப்பா அம்மா அவங்களும் அதே மாதிரி. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கினாங்க. இந்த அரேஞ்ச்டு மேரேஜில் போய் பார்க்கும்பொழுது தான், நான் அந்த காலத்து பாட்டி தாத்தா கேட்கும்போது என் வீட்டுக்காரர் முகத்தை நான் 3 மாதம் பார்க்கவே இல்லை. அவர் எப்படி இருக்குவார்னு கூட நான் பார்க்கல, வெக்கம். ஆனால் என்ன மட்டும் இருக்குது, அன்பு மட்டும் எவ்வளோ பார்க்குது. அப்போது ரெசிப்ரோகேட் ஆகிறது தான் அன்பு. அன்பை நம்ம ருசி பார்க்கும்பொழுது தான் திரும்பி நமக்கு அன்பு தெரியும், கொடுக்க முடியும். ஆமென். அதனால தான் தாவீது சொல்கிறான்,
கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாருங்க. டேஸ்ட் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம். இயேசுனுடைய அன்பை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உட்காந்து கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க, எனக்கு ஏன் இவ்வளோ நன்மை செய்திருக்கிறார் ஆண்டவர். பிசாசு உங்களுக்கு எத்தனை தீமை செய்தான்றது ஆண்டவர் கணக்கில். நீங்கள் உங்கள் பிசாசு என்ன பண்ணுவான், உங்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன தீமை நடந்ததுன்னு மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வைக்குவான். இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது கிடைக்கல, இது நடக்கலை, இது தப்பாயிடுச்சு, இங்கே இது இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இதெல்லாம் பிசாசு ஃபோக்கஸ் பண்ணுவான். கொஞ்ச நேரம் இந்த பிசாசுனுடைய சத்தத்தை தள்ளி வச்சுட்டு, நான் இயேசு எனக்கு என்ன செய்தார்னு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. உங்களை எவ்வளோ சூப்பராக வழி நடத்தின்னு வந்திருக்கிறார் ஆண்டவர். எத்தனை வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார், எத்தனை முறை உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை அள்ளி அள்ளி கொடுத்துருக்கிறார். நான் உங்களை நேசிக்கிறேன்னு நீங்கள் எல்லாம் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு முறை கூட ஏசப்பா சொல்லலை, அவர் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லலை. நீங்கள் பைபிள் படிக்கும்போது, இங்கே மேடையிலேருந்து பேசுகிறத விட்டுருங்க, பர்சனலாக ஜெபம் பண்ணும்போது, பைபிளை படிக்கும்போது, நான் உங்களை நேசிக்கிறேன்னு ஒரு முறை கூட ஏசப்பா உங்களிடத்துல பேசினதில்லை. பேசியிருக்கிறாரா இல்லையா? எத்தனை முறை சொல்லியிருக்கிறாரு, உங்களை பார்த்தா ஐ லவ் யூ இயேசு கிறிஸ்து. இப்போ அவரை நேசிக்கிறதுல என்ன பிரச்சனை? பிசாசு குறுக்க ஏதோ ஒன்று நிற்க வச்சிருக்கிறான். பிசாசு அதிருப்திகளை கொண்டு வந்து முன்னாடி நிற்க வைக்கிறான். திருப்தியை பாருங்க, இயேசு நேசிக்கிறது உங்களுக்கு புரியும். ஆமென். திருப்தியை பாருங்க, இயேசு எவ்வளோ நேசிக்கிறார் என்பது புரியும். ஒரு இயேசுக்கு விரோதமாய் டோட்டலாக அப்படியே ஆப்போசிட்டாக ஓடிட்டு இருந்த ஒரு மனுஷன், இயேசு யாருன்னே தெரியாது, பைபிளை கொளுத்தி போட்டிருந்த ஒரு மனுஷன், அவங்க ஸ்கூலில் பைபிள் கொடுத்தாங்களாம், அந்த பைபிளை எடுத்துகிட்டு போய் நெருப்பில் கொளுத்தின ஒரு மனுஷன், நெருப்பில் கொண்டு போய் போட்டார். அந்த பைபிளை வாங்கின்னு வந்து அது மேலே எச்ச தூப்பி அதை எடுத்துகிட்டு போய் நெருப்பில் போட்டு கொளுத்தின ஒரு மனுஷன், இவ்வளோ வைராக்கியமாக இருந்த ஒரு மனுஷன், ராத்திரி தூங்கும் போது இயேசு அவனுக்கு காட்சி அளிக்கிறார். அந்த மனுஷனுக்கு, அந்த மனுஷன் பார்க்குறான், இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராய் தொங்கின்னு கையில் காலிலெல்லாம் ரத்தம் ஒழுக நின்று அவரை பார்த்து சொன்னார், நான் அவனை நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு காட்சி, ஒரு வார்த்தை அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றி போட்டது. திரும்ப நேசிக்க ஆரம்பித்தார் இயேசுவை. இயேசுவை ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அவர் நேசிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. பதிலுக்கு நேசிக்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. இது 100% எப்போ மாறும்? கர்த்தர் என்ன நேசிக்கிறார்னு உங்கள் இருதயத்துக்கு நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் அதிகமாக கர்த்தரை நேசிக்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அதிகமாய் கர்த்தருக்கென்று உங்களை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. வசனம் சொல்லுது, தன் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன். அப்போ அன்பு செய்யணும்னு சொன்னால் ஒன்று தான். 1 கொரிந்தியர் 12 போய் பாருங்கள், என்ன சொல்லுது? அன்பு எனக்கு இல்லைன்னா என் சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு எல்லாத்தையும் நம்பும், இயேசு சொல்லுகிற வார்த்தைகளை நம்பும். அப்போ காண்கிற சகோதரத்தில் அன்பு கூற ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுதான் இயேசுக்கு நீங்கள் முழுசாக 100% நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீங்கன்னு சொன்னால் எல்லாரையும் நேசிக்க நீங்கள் ஆரம்பிச்சிடணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இது வரைக்கும் யாரோ ஒருத்தர் வெறுத்துட்டு இருந்தீங்கல்ல, யாரோ ஒருத்தர் பிடிக்காமல் இருந்தாங்கல்ல, அவங்கள நேசிக்க கற்றுக்குங்க. சொந்த குடும்பத்தில் மாமனாரை நேசிங்க, மாமியாரை நேசிங்க. யார்கிட்டயோ பேசாமல் இருக்கிறீங்கள, முகத்தை திருப்பிட்டு போகிறீங்கள, அவங்கக்கிட்ட நேசத்தை காண்புங்க, அன்பை காமிங்க. அவங்க உங்களை துச்சமாக பார்ப்பாங்க. அருமை தம்பி 3 எக்ஸாம்பிளை ரொம்ப அருமையாக சொன்னார். ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக ஒரு மனுஷனை காமிக்க நானும் விரும்புகிறேன். யோசேப்பு கூட பிறந்த அத்தனை சகோதரர் அவன் என்ன பண்ணாங்க? அன்பு காமிக்கவே இல்லை. ஆனால் யோசேப்பு என்ன பண்ணான் தெரியுமா? ஓடி ஓடி போய் அவங்களுக்கு க்ஷேமம் விசாரித்தான். இதை தான் கர்த்தர் பார்க்குறாரு. ஸ்ட்ரைட்டாக கர்த்தரை நேசிக்கிறது ஒரு மனுஷனாலும் எப்பவுமே ப்ரூவ் பண்ண முடியாது. ஆமென். கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கூட இருக்கிறவங்களை நேசிப்பார்கள். ஆமென். தன்னை பகைக்கிறவர்களை நேசிப்பார்கள். இதுதான் முழு இருதயத்தோடு கர்த்தரை நேசிக்கிறது. எது முழு கர்த்தரை நேசிக்கிறது? யோசேப்பு என்ன பண்ணா? தன்னை குழியில் தன்னினர்களை போயிட்டு க்ஷேமம் விசாரிச்சான். அவங்க நல்லா இருக்கிறாங்களான்னு பார்த்தா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான். நம்மளை ஒருத்தருக்கு பிடிக்கவே இல்லை, அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குவோமா? மூஞ்சி திருப்பின்னு போயிடுவாங்க. அவங்களுக்கு போய் நம்ம எப்படி கொடுக்கறது யோசிக்குவோம். ஆனால் அவங்களுக்கு தான் போய் சாப்பாடு கொடுக்குறான், டெய்லி கொடுக்குறான். அவங்களுடைய செய்திகளை எட்டுன்னு வந்து அப்பா கிட்ட சொல்கிறான். தாவீது தள்ளப்பட்டவன், 8 சகோதரர்களில் 8 பேர் நல்ல பொசிஷனில், 7 பேர் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. 8வது மனுஷன்
தள்ளப்பட்டு காட்டில் இருக்கிறான், ஆடுகள் பின்னாடி ஓடிக்கொண்டு இருக்கிறான். அண்ணனுங்களுக்காக பால் கட்டி உணவு எடுத்துன்னு போயிட்டு அண்ணனை விசாரிச்சுட்டு வரான். அவங்க திட்டுறாங்க, உனக்கு என்னடா இங்கே வேலை? பரவாயில்ல, அண்ணனை போய் நேசிக்கிறான். தன்னை யார் வெறுக்கிறார்களோ அவங்களிடத்துல அன்பு காமிக்கும் பொழுது தான் அந்த கேரக்டர் தான் கர்த்தருக்கு முன்பாக 100% மார்க் எடுக்க முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? உங்களை யாரோ ஒருத்தர் வெறுக்கிறாங்கல்ல, உங்ககிட்ட பேசுறது பிடிக்காமல் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போங்க ஃபஸ்ட்டு. இங்கேருந்து ஆரம்பிங்க கர்த்தரை நேசிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஸ்ட்ரைட்டாக காட் கிட்ட எல்லாரும் பேசிடலாம், ஆண்டவர்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டுற முடியும். இங்கே ஒரு ஆளுக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க சொன்னால் தான் ஈகோ இடிக்கும். அங்கே தானே ஈகோ இடிக்குது, அங்கே தானே பிரச்சனை வருது. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் போய் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ஈஸி. ஒருத்தரை பற்றி தப்பாக பேசுனீங்கல்ல, ஒருத்தரை பற்றி அசிங்கமாக பேசிட்டீங்கல்ல, அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க உங்களால் முடியுமா? இப்போது ஏன் வேறு மாதிரி பார்க்குறீங்க? தமிழில் தானே பேசுகிறேன். முடியுமா? முடியணும். இந்த ஸ்டெப்பை எடுங்க, நீங்கள் 30 மார்க்கு மேலே எடுத்துருவீங்க. ஆமேன். 100% ஃபஸ்ட்டு 30 மார்க் எதுக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தர் காயப்படுத்தி இருக்கிறீங்கள, அவங்க கிட்ட போய் ஸ்ட்ரைட்டாக போய் மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு மார்க்ஸு 100% ஆண்டவருக்குள்ளே வர்றதுக்கு ஸ்டார்டிங் நீங்கள் பார்டர் பாஸ் ஆகணும்னு சொன்னால் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? உங்களை சுற்றி இருக்கிறவர்களிடத்தில் உங்கள் அன்பை காண்பிக்க ஆரம்பிங்க. அப்போது முழு இருதயத்தோடு கர்த்தர் இடத்துல ஆட முடியும். தாவீது இப்போ தான் சமீபத்தில் பார்த்தோம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்தில் எத்தனாவது வசனம்? தாவீது கர்த்தருக்கு முன்னாடி எப்படி டான்ஸ் ஆடினார் தெரியுமா? 14 தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஏன்னா அவன் கர்த்தரை நேசிக்கிறான். எப்படி டான்ஸ் ஆடினா? எப்படி டான்ஸ் ஆடினான் தாவீது கர்த்தருக்கு முன்பதாக? தன்னுடைய முழு பலத்தோடும். கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்டெப்பு மியூசிக்குக்காகலாம் ஆடல. தன்னை தாழ்த்தி கொண்டு, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன்னை தாழ்த்தி கொண்டு ஜீரோவாக்கி கர்த்தருக்கு முன்பதாக வெறுமையாக்கி, என்னை யார் என்ன நினைக்கிறாங்கன்றது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் கர்த்தரை நேசிக்கிறத எல்லாருக்கும் காண்பிக்கணும், அதுக்காக என்னை தாழ்த்தி. அப்போது அன்பு வருவதற்கு முன்பதாக இருதயத்தில் என்ன வரும்? தாழ்மை தான் அன்பினுடைய ஃபஸ்ட்டு ஃப்ரூட். உங்களை தாழ்த்தி கொள்வீங்களா? ஆண்டவர் சொல்றார். எல்லாரையும் பார்த்து கேட்கலையே ஆண்டவர், எல்லாரையும் பார்த்து நீ தாழ்த்திக்கோன்னு சொல்லலையே. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்து. யார்கிட்ட அந்த தாழ்மையை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய ஜனங்க கிட்ட தான். உங்களெல்லாம் ஆண்டவர் பார்த்து சொல்றார், நீங்கெல்லாம் என் ஜனங்க. இயேசு உங்களை பார்த்து சொல்றார், நீ என் பிள்ளைப்பா, அதனால தான் உன்னை தாழ்மையை கற்றுக்க சொல்கிறேன். உன்னை நான் பிளஸ் பண்ணணும், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும். 100% நீ என்னை நேசிக்க விரும்புகிற, அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீ உன்னை தாழ்த்திக்கணும். எங்கெல்லாம் தாழ்த்திக்கணும்? எங்கெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரோ அங்கெல்லாம் தாழ்த்திக்கணும். ஈகோ இருக்கவே கூடாது. அது பிசாசினுடைய நம்பர் 1 டூல் ஈகோ தான். பத்தியா உன்னை தள்ளிட்டாங்க, பத்தியா உன்னை மதிக்கலை, பத்தியா உன்னை கணக்கில் வைக்கல, இதெல்லாம் சொல்கிறது தான் பிசாசு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ லவ் யூ. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஜீசஸ் லவ்ஸ் யூ. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. நீங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள்லாம் இயேசுக்கு ரொம்ப ஸ்பெஷல். உங்கள் குடும்பம் இயேசுக்கு ஒரு ஸ்பெஷல் குடும்பம். இயேசு நேசிக்கிற ஒரு குடும்பம். உங்களை சும்மா விட மாட்டார். நீங்களும் அவரை நேசிக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு எல்லாற்றையும் செய்ய விரும்புகிறார். நம்ம தான் அதை புரிஞ்சிக்கிறது இல்லை. இதை மட்டும் நம்ம கண்ணு உணர்ந்துடுச்சுன்னு சொன்னால், நம்ம இருதயத்தில் இயேசு நம்மளை நேசிக்கிறார்ன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், திரும்பி அன்பு செல்றது பிரச்சனையாகவே இருக்காது. ஆமென். ப்ராக்டிக்கலாக தானே பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? அவர் நேசிக்கிறாருன்றத நம்ம இருதயம் உணராத வரைக்கும் ஆண்டவர் இடத்துல நம்ம திரும்பி அந்த அன்பை என்ன பண்ணவே முடியாது, காமிக்கவே முடியாது. 100% முழு மனதோடு முழு பலத்தோடு எப்படி பிரதர் நான் நேசிக்கிறது? அவர் நேசிக்கிறத ஃபஸ்ட்டு ருசித்து பாருங்கள். அவர் உங்களை பார்த்து டெய்லி ஐ லவ் யூ சொல்கிறத கேளுங்க உங்கள் காதில். இயேசு உங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்கிறார், ஐ லவ் யூ மை சன், ஐ லவ் யூ மை டாட்டர். இங்கே உலகத்தில் எத்தனை பேரை பார்க்குறீங்களோ அத்தனை பேரை காட்டிலும் உங்களை அதிகமாய் நேசிக்கிற ஒருத்தர் உண்டுன்னு சொன்னால்
அது இயேசு மாத்திரமே. இதை தான் நிறைய இடத்துல பிசாசு விளையாடி கொண்டு இருக்கிறான். நிறைய பேருக்கு அன்பு கிடைக்கலன்னு சொல்கிறான். உன்னை யாரும் நேசிக்கல பத்தியா, உன்னை ஒருத்தர் கூட நேசிக்கல பத்தியா, உன் மேலே ஒருத்தர் கூட அன்பு காமிக்கல பத்தியா. இதில் தான் சைட்லேருந்து ஒருத்தர் ஒன்று குழு உள்ளே சொருகிட்டு பிசாசு சொல்லுவான், இவங்க ஒன்று நேசிக்கிறாங்க பத்தியா. இதில் தான் தம்பி டான் சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ளே குழப்பெல்லாம் எங்கேருந்து வருது? உன்னை யாரும் நேசிக்கலைன்னு சொல்கிற பிசாசனுடைய பொய்யை கேட்குறவங்களுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை வருது. குடும்பம் குழப்பம், கசப்பு, எரிச்சல், அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாதது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இயேசு டெய்லி உங்களை பார்த்து ஒவ்வொரு வினாடியும் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஐ லவ் யூ. உங்கள் அப்பா உங்களை நேசிக்கிறத விட, உங்கள் அம்மா உங்களை நேசிக்கிறத விட, உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிக்கிறத விட, உங்கள் சகோதரர்கள் உங்களை நேசிக்கிறத விட, கணவன் உங்களை நேசிப்பதை காட்டிலும், உங்கள் மனைவி உங்களை நேசிப்பதை காட்டிலும் இயேசு 1000 மடங்கு, 1,00,000 மடங்கு, கோடி மடங்கு உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அது மட்டும் உங்கள் இருதயத்துக்கு சொல்லிக்குங்க, அப்போ தெரியும். இதை டெய்லி சொல்லுங்க, இயேசு என்ன நேசிக்கிறார்னு சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களால் சும்மா இருக்க முடியாது. பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்லிடுவீங்க. ஆமென். பதிலுக்கு என்ன சொல்லிடுவீங்க? ஐ லவ் யூ சொல்லிடுவீங்க. நான் கேட்டிருக்கிறேன் சிலரை, தொடர்ந்து ஒரு 2 மாதம் 3 மாதம், எனக்கு ஒருத்தர் தெரியும், வந்து சொன்னாங்க என்கிட்ட, அந்த பையன் என்ன ஃபாலோ பண்ணி டிஸ்டர்ப் பண்ணினே இருக்கிறான். நான் ஆசிரியராக இருக்கும்போது வந்து சொன்னாங்க, அந்த பையன் என்ன தொந்தரவு பண்ணுறான் அப்படின்ட்டு. நானும் போனேன், அந்த பையனை கண்டிச்சேன். ஏன்பா தொந்தரவு பண்ணுற, அப்படியெல்லாம் பண்ணாத. அந்த பையனை கண்டித்து அனுப்பிட்டேன். அப்புறமா பார்த்தா தெரியுது அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு. இந்த எப்பமா நடந்துச்சு? அந்த பையன் தொடர்ந்து தொந்தரவு பண்ணே இருந்துக்கிறான். அது தொடர்ந்து தொந்தரவு பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன ஆயிடுச்சு? ஓகே சொல்லிடுச்சு. அப்போ பாருங்க, உலகத்தில் இருக்கிற ஒரு மனுஷனே காதில் திருப்பி திரும்பி இந்த ஐ லவ் யூ சொல்கிறது கேட்டுனே இருந்துச்சுன்னா அந்த மனசு மாறும்னு சொன்னால், இயேசு சொல்கிற ஐ லவ் யூ நம்ம காதில் கேட்காதது தானே பிரச்சனை. அப்போ சொல்கிறது ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். இயேசு உங்களை பார்த்து நீங்கள் எவ்வளோ வயசாக இருந்தாலும் சரி, முகமெல்லாம் சுருங்கி போயிருந்தாலும் சரி, இன்னும் இயேசு உங்களை ஆதியில் எப்படி நேசிச்சாரோ அப்படியே நேசிக்குவார். எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி, காட் லவ்ஸ் யூ. எந்த சூழ்நிலையிலையும் அவர் உங்களை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்கி சொல்லுங்க, நான் என் நேசருக்கு பிரியமானவன், நான் என் இயேசுவுக்கு பிரியமானவள். திரும்பி நானும் நேசிக்க விரும்புகிறேன் இயேசப்பா. அதே போல் முழு பலத்தோடு முழு மனதோடு நான் நேசிக்க விரும்புகிறேன். என் அன்பை எல்லாரிடத்துலையும் காட்ட விரும்புகிறேன். ஆனால் என்கிட்ட கொஞ்சம் கசப்பு இருக்குது, மன்னிச்சிடுங்க இயேசப்பான்னு சொல்கிறவங்க மட்டும் எந்திரிச்சு நிற்கலாமா? ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஐ வாண்ட் டு லவ் யூ லார்ட் ஜீசஸ். நான் உங்களை நேசிக்க விரும்புகிறேன், உண்மை போல நேசிக்க விரும்புகிறேன். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன் இயேசப்பா. இவங்க மேலே எனக்கு கசப்பாக இருக்குதுன்றதெல்லாம், யார் மேலெல்லாம் கசப்பாக இருக்குது அவங்களெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. வந்து சொல்லுங்க, அப்பா நான் உங்களை நேசிக்கிறேன். நீங்கள் என்னை எவ்வளோ நேசிக்கிறீங்க இயேசுப்பா, என் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறீங்க, எனக்கு காண்பீங்க இயேசுப்பா. உண்மை அறியாத அந்த மனுஷனுக்கு காண்பித்தது போல என் இருதயத்தை திறந்தருளுங்க. உங்கள் அன்பை புரிந்து கொள்ளும்படியாய், நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சு கொள்ளும்படியாய் என் கண்கள் திறக்கப்படட்டும் ராஜா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க ரொம்ப பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உங்க காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. உங்க அன்பு இருவம் பெரியது,
பார்க்கிறேன் சப்பா. கண்ணீரோடு துதிக்கிறேன் நான். நடத்தி வந்த 2026 வரைக்கும் ஓ ஜீசஸ் கண்ணீரோடு துதிக்கிறேன் நான். உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு such a wonderful Father. உங்க அன்பு, உங்க இரக்கம், உங்க தயவு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. எஸ் Father, எவ்வளவு நேசிச்சிருக்கிறீங்க, ஒவ்வொரு வினாடியும் வழி நடத்தி இருக்கிறீங்களே. உங்களை ஏதோ நான் சரியா நேசிக்கவில்லையே, உங்களை முழு இருதயத்தோடு நேசிக்க முடியலையே, நீ எங்க இருக்கிற எங்க எல்லாரையும் கர்த்தர் பாருங்க ராஜா. எங்களுக்கு காண்பீங்க உங்க அன்பை ருசி பார்க்க சொல்லி கொடுங்க ராஜா. எங்க கண்கள் திறக்கப்படட்டும். அன்றைக்கு பிலியாமினுடைய ராஜா கண்ணை திறந்தது போல எங்க கண்களை திறக்கப்படட்டும். என் இயேசு எங்களை நேசிக்கிறார் என்பதை நாங்கள் காணட்டும் ராஜா. உங்க அன்பை உணரும்படியாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்களோடு பேசுங்க. எங்க இருதயத்துக்குள்ள கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகள் ஊடுருவட்டும். யாரிடத்துலலாம் நாங்கள் நேசத்தை காண்பிக்க தவறினமோ அவங்களிடத்துலலாம் நேசத்தை காண்பிக்க உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த நாள் முதல் கொண்டு ராஜா உங்க வார்த்தைகள் எங்களுக்கு உணவாய் மாறட்டும். உம்மை போல நாங்கள் மாறி உம்மை நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. எங்க முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு எல்லாவற்றிலும் முழுமையாய் உம்மை நேசிக்க தகப்பனே எங்களை திறந்தருளுங்க. நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா, தாழ்த்தி கொள்கிறோம். இந்த நாளில் ராஜா விசேஷமாய் தெய்வ செய்திக்குள்ள எங்களை வழி நடத்தின அன்பு சகோதரன் டானுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, ஆராதனை நடத்தின அருமை சகோதரருக்காக, இளங்கோக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, கீபோர்டு வாசிச்ச அருமை சகோதரனுக்காக, இதெல்லாவற்றையும் ஒழுங்கு பண்ணின ஒவ்வொரு பிரியாக்காக, கூட நின்ற துணையா நின்ற ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. விசேஷமாய் தூர தேசத்துல ஊழியத்துக்காக சென்றிருக்கிற எங்களை அருமை போதக தாயை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கூட சென்றிருக்கிற மகளை ஆசீர்வதிப்பீராக. அருமை சகோதரன் ஜெஸ்ஸி குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து பலப்படுத்துவீராக. ஊழியத்துல துணையாய் நிற்கிறவர்கள், எங்க ஊழியத்துக்கு ஆதரவாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இதே அன்பு இயேசு கிறிஸ்துவின் அன்பு, ஒரு அகாப்பை அன்பு இந்த நிமிஷம் ஒவ்வொருவரையும் மூடட்டும் ராஜா. 40 நாட்கள் ராஜா நாங்கள் தியானிக்கிறமுடைய வார்த்தைகள் எங்க இருதயத்தை திறந்து ராஜா அதற்கு பிரவேசித்து கனி கொடுக்கும்படியான பெரிய காரியங்களை செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் உங்க ரத்தத்துல மூடி மறைக்கிறோம். பாதுகாத்து பலப்படுத்துவீராக. முழுமையாய் உம்மை நேசிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளே, வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளே, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் நம்மை அணுகாது. தீங்கில்லை 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 தீங்கில்லை, சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எத்தீங்கும் நம்மை அணுகாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென்.